எல்லாருக்கும் நார்மலா இருக்கிற ஒரு விஷயம், சில பேருக்கு அத பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும். நெருப்பு எரியறத பார்க்கும்போது கூட பயமா இருக்கும். ஷவர்ல குளிக்கிறதுக்கு கூட சில பேருக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வேணா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு வகையில சின்ன வயசுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சிலருக்கு நீச்சல் குளத்துல குளிக்கிறது கூட பயமா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல அவங்க கூட குளிச்சவங்க மூழ்கி இறந்து போயிருப்பாங்க. இல்ல சின்ன வயசுல இவங்க சாவின் விளிம்ப தொட்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அதே எமோஷன் திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது இல்லையா? இந்த பயத்த அவங்க திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற விதத்துல அவங்க நடந்துக்கவே கூடாது. இதெல்லாம் கூட ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள். இதெல்லாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ட்ட போயிட்டு கிளியர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கலாம். ஆனா இன்னும் சில பேரு நமக்கு எப்பவோ சின்ன வயசுல ஒரு அநியாயம் நடந்திருக்கும், ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதையே மைண்ட்ல திரும்பி திரும்பி நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. அத ஞாபகப்படுத்துற மாதிரியான ஏதாவது திரைப்படங்கள் வந்தா கூட, அத பார்த்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆகி அழறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, நீங்க திரும்ப திரும்ப அத உங்க மைண்டுக்கு கொண்டு வர்றதுனாலயும், திரும்பவும் எப்பவுமே அத ஞாபகத்திலேயே வச்சிருக்கிறதுனாலயும், உங்களுக்கு எந்த பயனும் இருக்க போறதில்ல. அத நீங்க இப்பவும் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி யார்கிட்டயாவது உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா கூட, அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு பதிலா அது இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய அது நாசப்படுத்திரும். அதனால தேவையில்லாத ஓவர் திங்கிங், முடிஞ்சு போன விஷயத்த பத்தியே அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. நமக்கு அன்னைக்கு அந்த விஷயம் கரெக்ட்டா இருந்திருந்ததுன்னா, நம்ம இந்த நிலைமையில இருந்திருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி, முடிஞ்சு போன விஷயத்த பத்தியே அதிகமா நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அதிலேருந்து வெளியில வாங்க. இப்போ உங்க முன்னாடி அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்ல. இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணி, இன்னைக்கு இப்போ உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழ பழகுங்க.